வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மொபைல் இருக்கிற ஸ்க்ரீனை வந்து கம்ப்யூட்டர் மூலிமா எப்படி ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணலாம் வித்தவுட் ஒய்ஃபை அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் கூகுள் க்ரோம் போய்க்கிங்க, அதில் apowermirror அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. இதில் ஃபஸ்ட் இடத்துல வந்துடும் உங்களுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் சாஃப்ட்வேர் apowermirror அப்படின்னு வரும். அந்த இதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது மோஸ்ட் ப்ராபப்ளி எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுறதுக்காக தான். ஸோ ஒரு பிசி ஆண்ட்ராய்டு இருக்கிற கேம் வந்து பிசியில் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணி கேம் விளையாடுறதுக்காக தான் இது ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஆண்ட்ராய்டில் என்னென்ன பண்ண முடியுமோ அது அத்தனை விஷயத்தையும் நம்ம பிசி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்தாங்க. ஸோ கேமிங் பர்பஸ்க்காக கொண்டு வந்தது தான். இதை நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஒய்ஃபை மூலிமா பண்ணலாம், ஒயர்லெஸ்ஸாக பண்ணலாம், அதேமாதிரி யூஎஸ்பி மூலிமாவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஎஸ்பியில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் இன்டர்நெட் எப்படி நம்ம ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட் அது இன்ஸ்டால் ஆயிரும். ஒரே ஒரு கிளிக் தான். ரொம்ப எளிமையான ஒரு சாஃப்ட்வேர், நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஓப்பன் நவ் அப்படின்னு கொடுத்துருங்க. இதே சமயத்தில் உங்களோட மொபைல்லையும் apowermirror அப்படிங்கிறத உங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் இதில் ஓப்பன் பண்ணுங்கள். சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஆண்ட்ராய்டு iOS அப்படின்னு கேட்குது. நம்ம ஆண்ட்ராய்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் மொபைலில் வந்து இதோட யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிங்க. இதில் 4 ஆப்ஷன் கேட்குது. ஒய்ஃபையா யூஎஸ்பின்னு கேட்குது. நம்ம யூஎஸ்பியை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்கள் மொபைல் இதில் கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் apowermirror அப்படிங்கிற ஆப்பையும் உங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்நெட் வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த மெத்தட் போகிறேன். யூஎஸ்பி மூலம் இப்போ என்ன இன்டர்நெட் இல்லாமையே ஒரு இடத்துல கிளாஸ் நடத்த முடியும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து கனெக்ஷன் ஃபில் ஆகும். 100% வரும். அப்போ ஓகே அப்படின்னு கேட்கும். இது ஓகேன்னு கேட்கும்போது சேம் டைம் உங்கள் மொபைல் ஸ்க்ரீன்லேயும் இதே பேஜ் வந்து அப்பியர் ஆகும். அலோ யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்கள் மொபைலில் டீபக்கிங் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு உங்கள் ப்ளே ஸ்டோரில் பில்ட் நம்பர்னு இருக்கும். அதை 10 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டீபக்கிங் ஆயிரும். இப்போ நம்ம கிளிக் பண்ண உடனே ஓகேன்னு கேட்கும். இப்போ என் மொபைலையும் உங்களுக்கு சைமல்டேனியஸாக காட்டுறேன். மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்டார்ட்னு கேட்குது. எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் என்ன ஸ்க்ரீன் இருக்கோ அது ஆஸ் இட் இஸ் அப்படியே உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன் காஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே நம்ம ப்ரொஜெக்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எஸ்ன்னு கொடுத்துட்டேன். எகெயின் கன்ஃபர்மேஷன் போகுது. இது 100% ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற அதே விஷயம் வந்து உங்களோட பிசிலையும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் காட்டுது ஸ்டார்ட் நவ் அப்படின்னு நான் மறுபடியும் கொடுக்குறேன். ஸ்டார்ட் நவ் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே உங்களுக்கு பிசியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் உங்களோட மொபைலில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்துடலாம். எஸ்பெஷலி ஃபார் டீச்சர்ஸ், நம்ம ஆர்குமெண்ட் ரியாலிட்டி இல்லை 4D வீடியோஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து ப்ரொஜெக்டரில் காட்டுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே உங்களுக்கு 2 வியூவும் பார்க்குறீங்க. ஒன்று வந்து என் மொபைல் இருக்குது. என் மொபைலில் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறனோ அதே விஷயம் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ apowermirror அப்படின்னா இப்போ நான் கைன் மாஸ்டர் உங்களுக்கு காட்டினேன். உங்களோட ஃபுல்லாகவே இந்த லேண்ட்ஸ்கேப்லேயும் இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்லையும் இந்த மித்த சாஃப்ட்வேரில் அது லேண்ட்ஸ்கேப்பில் ஒர்க் ஆகாது. பட் இதில் என்ன ஆகுனா லேண்ட்ஸ்கேப்பில் ஒர்க் ஆகும். ஸோ உங்களோட ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வரைக்கும் 21 இன்ச்சு ஸ்க்ரீன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 21 இன்ச்சில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கைன் மாஸ்டர் நீங்கள் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதே போல் இந்த 4D ஆப்ஸு, ஆர்குமெண்ட் ரியாலிட்டி, மிக்ஸ்ட் ரியாலிட்டி இருக்கிற எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த apowermirror மூலிமா யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஒரே ஒரு செட்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் கண்டினியூ நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் யூஎஸ்பி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு பெய்டு சாஃப்ட்வேர் தான். ஆனால் நம்ம வந்து யூஎஸ்பியில் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒய்ஃபையில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து ஒய்ஃபை இல்லாமல் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ காட்டுறேன். இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஎஸ்பி மூலிமா அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் கிளாஸ் ரூமில் உங்கள் மொபைலில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா விஷயமும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு த்ரூ ப்ரொஜெக்டர் மூலிமா உங்கள் கிளாஸ்க்கே ஃபுல்லாக விசிபிளாக காட்ட முடியும் வித்தவுட் எனி இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டே இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான வழி தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் apowermirror. இதை வந்து உங்கள் பிசிலையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதே போல் ப்ளே ஸ்டோர்லேருந்து உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன்லையும் இன்ஸ்டால் பண்ணணும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.